இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உபாகமம் 33:11. கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கைக்கிரியையின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். கடவுள் நம்மளுடைய எதிரிகளை அழித்து நம்மளை நல்லா இருக்க வைக்கணும்னா முதல்ல நாம் தேவனுக்கு பிடித்தவங்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தேவன் நமக்கு விரோதமாக இருக்கிறவங்கள அழிப்பார். அவங்க முன்னாடி நம்மளை உயர்த்தவும் செய்வார். தேவன் ஆசீர்வதித்தவங்க எல்லாருமே தப்பே பண்ணாதவங்க இல்லை. அப்படி இருந்தும் ஏன் தேவன் ஆசீர்வதிச்சார்னா, தேவன் அவங்களுக்கு திருந்தி வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்களோட தப்புகளை அவங்க திருத்திக்கிட்டு மறுபடியும் அந்த தப்புகளை செய்யாமல் தேவனுக்கு பயந்து நடந்தாங்க. பயந்து நடக்கிறது மட்டும் இல்லை, தேவன்கிட்ட எதுனாலும் கேட்டு செய்ய ஆரம்பித்தாங்க. நம்ம பக்தியோடு இருக்கிறோம், ஆனால் எதுனாலும் கேட்டு செய்கிறோமா? அப்போ பக்தியோடு சேர்ந்து கீழ்ப்படிதலும் இருந்தால் மட்டும்தான் தேவன் நம்மளை உயர்த்துவார். நமக்கு எதிராக இருக்கிற எதிரிகளையும் அழிக்கவும் செய்வார். ஆமேன்.